பாகுபலி படத்தின் மூலம் இந்திய சினிமா கொண்டாடும் நடிகராக வலம் வருபவர் நடிகர் பிரபாஸ். அப்படத்திற்கு பிறகு பெரிய பட்ஜெட் படங்களாக பான் இந்திய படமாக நடிக்கிறார். ஆனால் எந்த படமும் சரியான ஹிட் கொடுக்கவில்லை. தற்பொழுது மகாநதி படத்தை இயக்கிய நாக் அஸ்வின் இயக்கத்தில் ரூபாய் 600 கோடி செலவில் பிரபாஸ், தீபிகா படுகோன், திஷா படானி, அமிதாப் பச்சன், கமல்ஹாசன் உள்ளிட்டோர் நடிக்க கல்கி 2898 ஏடி திரைப்படம் 2021ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இப்படத்தின் படப்பிடிப்பு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகாபாரத கதையில் ஆரம்பித்து கலியுகம் என கூறப்படும் 2898ஆம் ஆண்டு நிகழ்பவைகளை வைத்து இப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் கல்கி படத்தை இந்திய திரைப்பட தணிக்கை குழுவினர் பார்த்துள்ளார்கள். படத்தின் சில காட்சிகள் ஹாலிவுட் தரத்தில் இருப்பதாகவும் படத்தின் இறுதியில் அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டியதாகவும் கூறப்படுகிறது. இந்திய சினிமாவில் இதுவரை காணாத பல அம்சங்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதேபோல் கமல்ஹாசன் மற்றும் பிரபாஸின் நடிப்பு மிரட்டலாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக படம் பாக்ஸ் ஆபீஸில் அதிக வசூலை பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி நம்பளை பொறுத்திருந்து பார்ப்போம். கல்கி திரைப்படம் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெறுமா என்று. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.